ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கோழி குஞ்சுகளுக்கு எவ்வாறு வேக்சினேஷன் செய்யலாம்னு. ஒன்று குஞ்சுகள் வாங்கினா சின்ன குஞ்சுகள் வாங்கும்போது 8 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்கிற குஞ்சுகளை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அது எவ்வாறு காப்பாற்றலான்னு நமக்கு இன்றைக்கி வேக்சினேஷன் போட்டு அதை காப்பாற்றுற முறையை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது லெசோட்டா ஸ்ட்ரெயின்னு சொல்லி ஒரு வேக்சின். இது நார்மலாக 5 days குஞ்சு 5 to 12 days குஞ்சுகளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுற விதம் எப்படின்னு சொன்னால், நம்ம அதுக்கு கூட ஒரு சின்ன லிக்விட் கொடுப்பாங்க. அந்த லிக்விட்டை இன்ஜெக்ஷனில் எடுத்து அந்த மெடிசின்களில் இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ரொம்ப நல்லா ஷேக் பண்ணணும். அதை ஷேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த லிக்விட்டை மறுபடியும் ரிட்டன் இன்ஜெக்ஷன் வச்சு வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை ரிட்டன் அதுக்கு உள்ள அடி போட்டு இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் ஷேக் பண்ணி அந்த மெடிசனை வெளியே எடுக்கணும். எடுத்து நம்ம அதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு லிக்விட் கிடைக்கும். அதுக்கு உள்ள ரிட்டன் விடணும். இதை விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அது சின்ன அளவில் ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த லிக்விட்டை எடுத்து, என்னென்னா அந்த பாட்டிலுக்குள்ள இனி மெடிசன் கொஞ்சம் இருக்கும், அந்த மெடிசனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம சின்னதாக ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்னா ரொம்ப ஷேக் பண்ணால் அது ஓவராக பபுள் கட்டிடும். சின்னதாக ஷேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மெடிசனை ரிட்டன் எடுத்து பழையது மாதிரி தான் அந்த லிக்விட் பாட்டிலுக்குள்ளே செலுத்தணும். செலுத்திட்டு அதுக்கப்புறம் சின்னதாக இந்த பாட்டிலில் இருக்கிற மிச்ச மெடிசனையும் ஷேக் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் அந்த பாட்டிலுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி, அந்த பாட்டிலில் தான் அந்த லிக்விட் வரைக்குள்ள அளவு கரெக்டாக இருக்கும், ஒவ்வொரு சொட்டு அளவாட்டு. அந்த பாட்டிலை ஒன்றோட மூடி அதை நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கி விட்டால் சின்ன குஞ்சு 5 நாள் முதல் 12 நாளுக்கு உள்ள இந்த சின்ன குஞ்சுக்கு அதுக்கு கண்ணில் ஒரு சொட்டு விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மூக்குலையும் ஒரு சொட்டு போடணும். ஏன் கண்ணிலையும் மூக்குலையும் போடுறோன்னா, ஒரு வேளை கண்ணில் விடுறது அது உள்வாங்கலைன்னா மூக்கில் போடுறத வச்சு அதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்படி நீங்கள் வேக்சினேஷன் போட்டால் நிச்சயமாக ஒரு குஞ்சும் நம்ம கைவிட்டு போகாமல் காப்பாற்றிக்கிடலாம். இனி அடுத்த வீடியோவில் நமக்கு புறா குஞ்சுகளுக்கு எவ்வாறு லெசோட்டா போடலாம்ல டீட்டெயில்ஸு, இப்படி பேட்ஸுக்கெல்லாம் என்னெல்லாம் நோய்கள் வரும், அதுக்கான தடுப்பு மருந்துகள், அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மெடிசனும் அதுக்குள்ள நோய்களும் குணப்படுத்தும் விதங்களும் எவ்வாறு ஃபீட் பண்ணலாம்ல அளவும் எல்லாம் நான் போடலாம். அடுத்தடுத்த வீடியோ காணுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உடனடியாக சந்திக்கலாம். ஓகே, பாய்.